உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. செம்மைய சிறப்பாக வாழ்வதற்கான வாழ்வியலை கொடுக்க போயிடுது. அட நீங்கள் வேறு காமெடியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் போடாதீங்க. நிஜமாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா எப்படா சனி யாருக்கு வருவார்னு வக்கரம் அடைஞ்சோன்னே யார் பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ, சனி வக்கரம் அடைஞ்சோன்னே முதல்ல சனியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்க தான். திடீர்னு வேலை போச்சு, திடீர்னு உடம்புல பிரச்சனை வந்துச்சு, திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, திடீர்னு பல்லு வலி வந்துச்சு, ஏதோ ஒன்று வந்து துளாராசியை ஒரு மாதிரி பாடாக படுத்திட்டு போயிடுச்சு. எகேன் இப்போ திரும்ப கம்பேக் கொடுக்குற 6ஆம் இடம். எப்பயுமே சனிக்கு ஒரு வலுவான இடங்கள் இருக்குது. இந்த 3, 6, 11ஆம் இடங்களில் சனி இருக்கும்போது நல்லவையை மட்டுமே செய்வார் என்பதுதான் ஒரு நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் அமரப்பெறக்கூடிய இந்த சனி வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறார். ஏன்னா சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய நண்பனான சனி அப்போ என்ன பண்ணுவார், மற்றவங்களுக்குலாம் ஏதாவது பண்ணால் கூட ஐயா ஃப்ரெண்டுக்கெலாம் நல்லது தான் பண்ணுன்ற மாதிரி நல்லது பண்ணுவார். அப்போ நிறைய நட்புகள் மூலமாக நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்டாண்டலோனாக நிற்க போகிறீங்க. 6ஆம் இடம்ன்றது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, இதிலிருந்து வெளியில் வர போகிறீங்க. கண்ணுக்கு தெரியுது கைக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. இருக்கிற தொழிலை விட்டு தொழில் போயிட்டு இல்லை வேறு வேலை போயிட்டு ஏதோ ஒன்று பண ரீதியாக தொழில் ரீதியாக பட்ட கஷ்டங்கள்லேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் சனி. ஏன்னா சனியுடைய அமைப்பு என்பது இந்த தடவை வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10ஆவதுக்கு குருவுடைய பார்வை வேறு. அந்த பார்வையில் இருக்கக்கூடிய 6ஆம் இடம். எப்பயுமே 6இல் குரு, ஊருக்கு பக்கத்தில் குரு இருக்கிற இடத்த வச்சு குரு பார்க்குற இடத்துக்கு கோடி புண்ணியம். ஆல்ரெடி 6ல் சனி உட்காந்துருக்காரு, ஆல்ரெடி 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. அப்படின்ற போது இந்த 2026ஆவது வருடம் எக்ஸ்ட்ராடினரியான எக்கச்சக்கமான நல்லவையெல்லாம் அப்படியே இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்வேன். என்னுடைய இதில் சொல்லணும்னா நெகட்டிவே சொல்கிற மாதிரி நிஜமாக இல்லை. 6ஆம் இடம் அப்படின்றது சர்வீஸ் ஓரியன்ட். 6ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய அடிமை தொழில்னா உடனே அடிமையாக இருக்கிறது இல்லை, ப்ரைவேட் ஜாபாக இருக்கிறது, இல்லாட்டி ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறது, இது எல்லாமே 6ஆம் இடம். சொந்த தொழில் இல்லாமல் ஒருத்தவங்க அமைப்பு கீழ் வேலை பார்க்குற இடமெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சுட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் கிடைக்க போகுது. நிறையா பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம் இருக்க போகுது. தொழில் மாற போகிறீங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறீங்க. 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா துளாராசிக்காரங்க இந்த தடவை 60,000 சம்பளம் வாங்க போகிறீங்க. அப்படியே டபுள் தமான் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அலையிற துளாராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதப்படி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியிலே ஓரளவுக்கு நல்ல நிலவையெல்லாம் வந்திருக்கலாம். எகேன் அது வக்ரமாகும் போது சில நிகழ்வுகள் கொடுத்து திரும்ப எகேன் உங்களை கம்பேக் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ முழுவதுமாக சனி மொத்தமாக வந்து அமரக்கூடிய தனம் என்பது துலாம் ராசிக்காரர்கள் காட்டில் அடைமலையைத்தான் கொடுக்க போகுது. சாதாரண மலைலாம் இல்லை, ஆலங்காட்டி மலையை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த அள்ளிக்கோன்ற மாதிரி நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. உங்களுடைய திறமையின் மூலமாக ஜெயிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கான சொல்யூஷன் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கும். எப்போயுமே மனுஷனுக்கு வாய்ப்பு கிடைக்காத போது தாங்க ஒடிஞ்சு போவாங்க. பணம் காசெல்லாம் ஓகே, திறமையை மதிக்கப்படலை, திறமையை வந்து அடையாளப்படுத்தப்படலைன்ற போது வரக்கூடிய அந்த கோவம், ஆத்திரம், சொல்ல முடியாத தனம், அதெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இந்த தடவை உங்கள் திறமைக்கான உங்கள் தகுதிக்கான சரியான ஒரு உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடமே உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து வெளில வர போகிறீங்க. நிறைய பேர் உடல் ரீதியாகப்பட்ட கவலையிலேருந்து வெளில வர போகிறீங்க. வேலை குறித்த பிரச்சனையிலேருந்து வெளில வர போகிறீங்க. இந்த 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஓரியன்டாக திடீர்னு நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு அது பண்ணணும், நிறைய பேருக்கு இது பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு கரெக்டாக போகுது. திடீர்னு போய் ஆசிரமத்தில் உட்காந்துக்கணும், திடீர்னு ஏதாவது ஜீவசமதியில் போய் உட்காந்துக்கணும், என்னை விடுங்களேன் நான் வந்து இயற்கையோடு ஐக்கியமாறேன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு போய் ஒரு மாதிரி ஒரு ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்க போகுது. இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்க போகுது. ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பிட்டா செரிமானம் ஆகாமல் இருக்கிறது, அடி வயிறுன்னு சொல்லுவாங்க. இதுதான் 6ஆம் இடம். சில பேருக்கு மெனோபஸ் பிரச்சனை, சில பேருக்கு யூட்ரஸ் பிரச்சனை,
யூட்ரஸில் ஏதோ இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி, அதனால் குழந்தை பிறப்புக்கு தாமதமாகுது. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து இந்த தடவை கொஞ்சம் எட்டி பார்க்கலாம். 2026 துலாம் ராசிக்கு ரோக சனியா சனீஸ்வரன் பகவான் வராது. ஒரு நீதிமான், நீங்கள் நேர்மைக்கு அடிபணியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்காரங்க, ஆண் ராசின்னு கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு உச்சமான ஒரு ராசி பகவான் சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக தான் இருக்கார். பயம் கிடையாது. நிலையான உறுதியான இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய தருணம் உடைய ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களை சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ராகுவுடைய சாரம் உடைய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த 15 வருஷத்துக்கு, அந்த டீனேஜ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு உடல்நில குறைவு ஏற்படும். ஏன் பல இன்னலும் ஏற்படும். தூக்கம் இல்லாமல் உடலில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய தருணமும் உண்டு. அது ஏன்னா அந்த குழந்தையோடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச கர்ம பலன். இல்லை அவங்க அப்பாவுடைய அப்பா இல்லைன்னா அவங்க பாட்டன் செஞ்ச கர்ம பலன் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய தருணம் உண்டு. கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்கார ஆண்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நீதிமான், வழக்கறிஞராக இருப்பாங்க. ஒரு உயர் பதவியில் வரக்கூடிய தருணங்கள், வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் இந்த 7 வருஷ காலமாகவே தர டிக்கெட்டாக தான் இருப்பீங்க. உங்கள் காரிய சித்தி ஆகாது. தட கல்லுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு. நஷ்டத்தை தான் காணிச்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கிளப்பருவம், முதிர்ந்த தோற்றம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனால் உங்களுக்கும் அரசியல் பிரவேசத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே யோகமும் வரப்போகுது. ஒரு கடை, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, இல்லை ஏதாவது ஒரு ஷோரூம்பு, இந்த மாதிரி நிலையான உட்கார்ந்த இடத்துலேருந்து பணிபுரியக்கூடியவங்களுக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆயுசு அதிகங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை, ஒரு கட்ட கால வயசில் ஆன்மீக ஈடுபாடுகள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆனால் துலாம் ராசிக்காரங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்காக அடிபணிஞ்சிருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லைன்னா ஆண் வாரிசு இருந்திருந்தா தானே ராஜா தானே மந்திரி. அப்படித்தான் வாழ்க்கை சுகபோகமாக போகும். மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் வரக்கூடிய தருணங்கள்லாம் இந்த கடந்த ஒரு 7 வருஷ காலமாகவே வந்துட்டு போகும். ரோகத்தில் சனி பகவான் வராரு. மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. சேர்ந்து கூடி வாழுங்க. கோடி நன்மை உண்டு. தான் செய்தொழிலில் லாபங்கள் வர வர அதை கரெக்டான பக்குவங்களில் பண்ணிக்கிட்டு போங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 நல்ல ஒரு நேரமும் வருது. பாதி பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்கள் நிறையவே உண்டு. நிறைய பேர் பிரிஞ்சே போயிருக்கோம். அப்போ துலாம் ராசிக்கார பெண்களும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். துலாம் ராசிக்கார பெண்களை கெட்டதுக்கும் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவங்க ஒட்டுணர்ந்து போங்க. இப்படி சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு குறை வராது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஜாக்பாட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு யோகமும் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. படித்த பண்புள்ளவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக முயற்சிகளும் வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 உங்களுடைய ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை வச்சு தான் அரசியலில் ஒரு பதவியும் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுடைய முன்னோருக்கு, அதாவது தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது.
கவனமாக இருந்துக்கணும். துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பண்புள்ளவங்க தாங்க, படித்தவங்க, ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் இந்த 2026 வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆகமொத்தம் ரோகத்தில் சனி பகவான் வரனால உடல் உஷ்ணத்தினால ஸ்கின் அலர்ஜிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. சம்பாதிக்கிறது ஈஸி. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி முறையான உணவுகளை நல்ல ஒரு மேற்கொண்டு உடற்பயிற்சிகள் செஞ்சு மேன்மை அடையக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க துலாம் ராசிக்கார அன்பர்கள். சிவாய நம. அன்பும் கருணையும் தெய்வ பக்தியும் கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை, தாராள மனப்பான்மை கொண்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் நடக்க இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த துலா ராசிக்காரர்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த துலா ராசியோட அதிபதி யாருன்னா முழு சுபகிரகமான சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா நியாய தர்மங்களும் எது நல்லது கெட்டது அப்படின்ற விவரம் எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ஏமாறக்கூடிய கண்ணை திறந்துகிட்டே வந்து திருட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா அந்த துலா ராசிக்காரர்கள் தான். அதாவது ஏமாந்துட்டாங்கன்ற அர்த்தம் கிடையாது அதுக்கு. சரி, நமக்கு வேண்டியவங்க தானே, நம்மளை ஏமாத்துறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா சந்தோஷமாக இருந்து போட்டோம் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துக்கக்கூடியவங்க, அப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த துலா ராசிக்காரர்கள். அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. ரொம்ப அதிகமாக யாருக்கும் விட்டு கொடுத்து ஏமாந்து சங்கடப்படாதீங்க. அதை மட்டும் மாற்றிக்கிங்க, வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும்ன்ற நான் சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இந்த சனியோடைய நிலை நம்ம அதை பார்க்கணும். கோச்சார அடிப்படையில், கோச்சாரம்ன்றது தற்கால கிரக நிலைகள். கோச்சார அடிப்படையில் இந்த கோச்சாரம்ன்றது வந்து தற்கால கிரக நிலைகள். உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்கார், ராகு எங்கே இருக்கார், ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்குது, ஏனைய கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்ற வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இந்த பலன். ஸோ இந்த அடிப்படையில் வந்து உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியாகவும், அதாவது 5ஆம் இடத்து அதிபதியாகவும் 4ஆம் இடத்து அதிபதியாகவும் வரக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவான் இப்போ எங்கே போகிறாருன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 4ஆம் இடம் அப்படின்றது வந்து வண்டி வாகனம், தாயார், நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களோட சுகஸ்தானமும் அதுதான். மேலும் வந்து 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா யோகஸ்தானம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், புத்திர பாக்கியங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுடைய மனோஸ்தானமும் 5ஆம் இடம் தான். இந்த 2 ஸ்தானத்துக்கும் 4 மற்றும் 5க்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்லது செய்யக்கூடிய ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய சனி 6ஆம் இடம்ன்ற மறைவு ஸ்தானம் வச்சு அங்கே போய் மறைகிறாரா, அதனால் எனக்கு நீங்கள் கஷ்டம் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சனி வந்து ஒரு விதிப்படி 6ஆம் இடத்துக்கு போகிறது துலா ராசிக்காரர்களுக்கு விதி விலக்காக யோக பலன்களை செய்யும். பொதுவாக வந்து சனி வந்து 6ஆம் இடத்துல சனி இருக்காருன்னா நல்ல பலன்களை தான் செய்வார். ஏன்னா அவர் அசுப கிரகமாக வந்து 6ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருக்கும்போது உபஜய ராசிகள்னு சொல்லுவோம். இங்கே இருக்கும்போது வந்து நல்ல முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எதுவும் அது வெற்றியாகிறதுக்கு மிக உறுதுணையாக கொடுக்கக்கூடியவராக சனி இருப்பார். ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக வந்து உங்களுடைய மிக நட்பு கிரகமாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறது மறைகிறதா எடுத்துக்கக்கூடாது. மறைவிடம் அப்படின்றது வந்து வெளி இடங்களை குறிக்கும். வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு. அது நீர் ராசி, மீன ராசி. சனி அமரக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து நீர் ராசின்றது மீன ராசி. வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். புது மனிதர்கள், அதாவது ஏற்கனவே நீங்கள் பழகின நண்பர்களை தாண்டி புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் மூலயமா உங்களுக்கு பல நல்ல ஆதாயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அதை தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனி 6ல் மறைஞ்சு உங்களுக்கு சிறந்த யோகங்களை கொடுக்க போகிறார். மறைஞ்ச சனி நிறைஞ்ச யோகத்தை கொடுக்குறார் அப்படி சொல்லலாம். அது இதில் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மே 26ஆம் தேதி சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு 60-65 நாளுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது. குரு இப்போ வந்து துலா ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவருடைய பார்வை கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகைக்கு குருவோட நிலை இப்போயுமே சிறப்பாக தான் இருக்குது. இதை தாண்டி இந்த மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் ஒரு திரியோண தொடர்பு ஏற்படுது. இந்த சனி குரு தொடர்பு ஏற்படும் போது நிச்சயமான முறையில் தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல மாற்றங்கள்னால் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, ப்ரொமோஷனோ உயர் பதவியை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இல்லை ஒரு நிறுவனத்துலேருந்து விலகி இன்னொரு நிறுவனத்தில் போய் சேர்ந்து கூடுதலான சம்பளமும் ஒரு கௌரவமான பொறுப்புக்கும் போக வேண்டிய சூழல்கள் வரும். ஒரு சிலருக்கு வந்து அது நீர் ராசிகளாக வர்றதுனால வெளிநாடு போகிற யோகம் ஏற்படும். அது போக வெளிநாட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு மாற்றம் ஆகணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றங்களையும் கொடுக்கும்.
ஸோ இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கோச்சாரத்தின் அடிப்படையில் குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு நல்ல அடையாளமாக இருக்குது. நிச்சயமாக சனியுடைய பயிற்சியாகட்டும், குருவுடைய நிலைகளாகட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இது இருக்க போகுது. இனி வர காலங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்ல பலன்கள் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு சிறப்பான அற்புதமான காலமாக இந்த சனி பயிற்சி காலத்திலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துலாம் பலம், வெற்றி அத்தனையும் கொண்ட அற்புதமான ராசிங்க துலாம். துலாம் ராசிங்கிறவங்க மற்றவர்களை எடை போடக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் தான் கூட பழகிறவங்க யாரு, இன்னார் யார், இனியர் யார் அப்படின்னாங்க பாருங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாருங்க? நம்ம கூட பழகிறவங்கள நல்லவன் கெட்டவன் யாரு, எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் பாருங்க. துலா ராசிக்காரர்கள் சிறப்பாக எடை போடுறாங்க. காரணம் தராசு தான். துராசுடைய அந்த துலா ராசியுடைய சிம்பல் தராசு இல்லை. துலா ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். அற்புதமான யோகம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். துலா ராசியில தான் சனி பகவான் உச்சமடைவாரு. அப்படிப்பட்ட ராசி. இந்த துலா ராசிக்காரர்கள் தன்னை சுத்தமாக வச்சுக்கிடணும். சுத்தமா இல்லாத துலா ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த துலா ராசிக்காரர்கள் முழுமையாக சுத்தமாக இருக்கிறார்களோ, தினந்தோறும் குளிக்கணும், தினந்தோறும் சுத்தமாக இருக்கணும், ஆடைகளில் முக்கியத்துவம் கொடுக்கணும், தோய்க்கப்பட்ட ஆடைகள், தினந்தோறும் தோய்த்த ட்ரெஸ்ஸை தான் போடணும். அப்படி ரொம்ப தூய்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். ஏன்னா சனி பகவானே அங்குதான் உச்சமடைகிறார் துலா ராசியில. அவர் ரொம்ப சுத்தத்தை விரும்பக்கூடியவர். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் துலா ராசிக்காரங்க. அதை சனி பகவான் விரும்புவார். ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை பிடிக்கக்கூடாதுங்க, துன்பமே வரக்கூடாதுன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. சோம்பேறிகளைத்தான் அதிகம் பிடிப்பார் சனி பகவான். அதனால நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, நல்ல வாக்கிங் போவீங்க, அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரார். சனி பகவானுக்கு மிக அற்புதமான ஸ்தானம் 6வது ஸ்தானம். ஆள் அடிமை ஸ்தானம், ரோகஸ்தானம், ருணஸ்தானம், சத்துருஸ்தானம்லாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த 6வது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வராருன்னா முதல் நல்ல விஷயம், யாரெல்லாம் சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்களோ அவங்களுக்கு சூப்பர் பீரியடுன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நீங்கள் ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், எந்த சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் காண போறீங்கிறதானுங்க உண்மை. 6ஆம் இடத்துல சனி பகவான் ஒருத்தருக்கு இருந்தால் எதிரிகள் அலறி போவார்கள்ங்கிறது விதி. எப்படிப்பட்ட எதிரிகளும் உங்களை கண்டு நடுங்குவாங்க. நீங்களும் எதிரியை கண்டு பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அது தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 6ல் சனி, எனக்கு எதிரியை கண்டாலே பயம் இருக்கும்பாங்க. உண்மைதான். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அந்த எதிரி உங்களை கண்டு நடுங்கிக்கிட்டே இருப்பார். இப்படி 6ல் சனி இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தந்துடும். ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்க, நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேங்க, எனக்கு சரியாகவே வேலை கிடைக்கலன்னா இப்போ அப்ளிகேஷன் போடுங்க. சனி பகவான் உங்களுக்கு வேலையை கொடுத்தே தருவார். சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், பொறுப்பாகவே இருந்திருக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. வயத்தில் ஒரு குழந்தை உருவான சில மாதங்கள் ஆகிருக்கும். குழந்தைக்கு 5-6 மாதம் 9 மாதம் அந்த வயத்தில் உருவாகி ஆகியிருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசி ஆண் இருக்காருன்னா இப்போ வேலைக்கு போகிறேன்னு போவார். முழுமையாக தன்னை மாற்றிக்கொள்வார். துலா ராசியில் பிறந்த ஆண்களை பாருங்கள், நல்ல வேலைக்கு போவாங்க, நல்லா இருப்பாங்க. இப்போ 6ல் சனி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துரும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல சார், 6ல் சனி பகவான் உங்களுக்கு சூப்பராக வேலை வாங்கி தருவார். இன்னொரு விஷயம், இந்த சனி பகவான் உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, ஆனால் போதுமான சம்பளம் இல்லை, வேற ஒரு வேலை கிடைச்சா, நல்ல சம்பளம் கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க, வேற ஒரு வேலை கிடைக்க போகுது. ஆனால் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணுங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போக வேண்டியது காலத்து ரொம்ப அவசியம். திரைத்துறையில் இருக்கீங்களா, உங்கள் வாய்ப்புகளை சிலர் தட்டி பறிப்பாங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. உங்கள் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி. நிறைய பேர் வந்து தடவனை பார்ப்பாங்க. புதிய அக்ரிமெண்ட் ஒன்று போடுறீங்க பிஸ்னஸில், அந்த அக்ரிமெண்ட்டை கெடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் முக்கியமாக நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க, எல்லா எதிரிகளையும் வெல்வீங்க. நிறைய பயணங்கள் அமையும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள், உணவு கொண்டு போய் கொடுக்கறது, ரெப்ரசன்டேட்டிவ் வேலைகள், இந்த மாதிரி வேலைகள், நிறைய டிரைவராக இருக்கிறது, இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும். மிகப்பெரிய மனிதர்கள் பிறந்த ராசி துலா ராசி, மிகப்பெரிய மேன்மைகளை பெறப்போகிற ராசி துலா ராசி.
இந்த 2.5 ஆண்டு காலமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம். இந்த 2.5 ஆண்டு காலமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம். நிறைய நீட் எக்ஸாமினேஷன் போட்டியாளர்கள் பலரும் துளாராசிக்காரங்க இந்த ஆண்டு ஜெயிச்சிருவீங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. யாரை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள்ங்க எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சி செல்லக்கூடிய வழியிலே பெரம்பலூர் இருக்கு பாருங்க. அந்த பெரம்பலூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன், மதுரகாளியம்மனை சென்று வழிபடுங்கள். மதுரகாளியம்மன் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொற்காலமாக ஆக்கி கொடுக்கும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லி கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.